பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா. வணக்கம் பச்சை தமிழ நேயர்களே, இன்றைக்கு நம்முடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு நாடார் சங்கத்தினுடைய மாநில பரப்புரை அணி செயலாளர் மேகை பேச்சிராஜன் அவர்கள் நம்முடைய அரங்கத்துக்கு வந்திருக்கிறார்கள். கடந்த வாரம் நெல்லை மாவட்டம் நாங்குநேரியில் இரட்டை கொலை நடந்தது. அந்த கொலைக்கு காரணமானவர்களை ஒரு 7 பேரை இதுவரை கைது செய்திருப்பதாக காவல்துறையினர் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அந்த கிராமத்தில் இன்னும் அமைதி திரும்பாத சூழ்நிலை ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு பதற்றத்திலேயே வாழ்ந்து வருவதாக அறியப்படுகிறது. அது பற்றி இன்று அவரிடம் கேட்க இருக்கிறோம். வாருங்கள், அவரை சந்திப்போம். வணக்கம் பேசுகிறாங்க. அன்பு வணக்கம் ஆச்சு. இப்போ அதான் அந்த நாங்குநேரி சம்பவம் கொலை, இரட்டை கொலை நடந்திருக்கு. ஒரே சமுதாயத்தை சேர்ந்த 9 இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்கணும்னு ஒரு டார்கெட்டில் தாக்குன மாதிரி இருக்குது. இந்த நிகழ்வை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது எதனால் நடந்தது? அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது என்னாச்சு, தமிழ் தேசிய அரசியலுங்கிற ஒரு அரசியல் கட்சியில் ஒரு 4 ஆண்டுகள் நான் தீவிரமாக பணியாற்றிட்டு வந்தேன். அப்படி அந்த அரசியலில் நம்ம பயணிச்சுக்கிட்டு இருக்கும்போது அந்த அரசியல் நமக்கு முழுமையாக ஒன்று உணர்த்துது. என்ன அப்படின்னா, இலங்கையில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்சத்துக்கு மேலே 2 லட்சம் கணக்கு சொல்கிறாங்க ஒரு தமிழர்களை நம்ம இழந்துட்டோம். இலங்கையில் நடந்த மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது ஒரு இடத்துல இந்த மாதிரி சம்பவம் நடக்குமா அப்படின்னு நம்ம உன்னிப்பாக கவனிக்கும்போது 2 இடங்களில் நடக்கிறதுக்கான வாய்ப்பு எனக்கு அந்த அறிகுறி நிச்சயமாக இதில் தெரிஞ்சுது. அது என்ன அப்படின்னா, ஒன்று, நம்ம சென்னை புறநகர் பகுதிகளில் சுற்றி வட்டாரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை அப்புறப்படுத்தி சென்னைக்கு அந்த பக்கம் ஒரு 50 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் பெரிய நகர்களை உருவாக்குறாங்க. இந்த செம்மஞ்சேரி, இந்த மேடவாக்கம், அப்புறம் இந்த ஓஎம்ஆர் ரோட்லலாம் பெரிய பெரிய நகரங்களை உருவாக்குறாங்க. சென்னை புறநகரில் வாழ்ந்த மக்களை தூக்கி அங்கே கொண்டு போடுறாங்க. அந்த மக்களை அங்கே கொண்டு போட்டுட்டு அந்த மக்களுக்கான வாழ்வாதாரத்தில் உயர்றதுக்கான அடிப்படை வசதிகள் எதுவுமே இந்த திராவிட அரசு செஞ்சு கொடுக்கல. சும்மா அங்கே இருக்கிறவங்க கொத்தா கொண்டு போய் அங்கே உட்கார வச்சு வீட்டில் வாழுங்க அப்படின்னு. அப்போ அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காம போகும்போது அங்கே என்ன ஆகுதுன்னா, நிறைய குற்றங்கள் நடக்குது. நிறைய போதை வஸ்துக்கள் நடக்குது. அங்கே இருக்கிற இளைஞர்கள் சின்ன வயசு, ஒரு 10 வயசு 12 வயசு பிள்ளைங்கள்கிட்ட கூட போதை நடமாட்டம் அதிகமாக இருக்குது. அங்கே இருக்கிற பெண் பிள்ளைகள் கூட வாழ்வாதாரத்தில் ரொம்ப பின்தங்கி இருக்கிறாங்க. அங்கே உள்ள மக்கள் வேதனையோடு சில டிவி சேனல்களுக்கு பேட்டி கொடுக்கறத நம்ம பார்க்குறோம் கண்கூடா. 8வது 9வது படிக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் கர்ப்பமாகக்கூடிய சூழ்நிலை வருது அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது ரொம்ப வேதனையாக இருக்குது. அதாவது என்ன சொல்கிறோம், சென்னையிலேருந்து அப்புறப்படுத்தி போடுற அங்கே கொண்டு போடுற மக்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு வழி செய்யணும்ல. இங்கே 3000 கோடி ரூபாயில் நாங்கள் சென்னையை ஸ்மார்ட் சிட்டி ஆக்கும்னு சொல்லி சென்னையில் 3000 கோடிக்கு மேலே ஒதுக்கி ஸ்மார்ட் சிட்டி ஆக்கிட்டு இருக்காங்க. இந்த மண்ணின் பூர்வகுடிகள் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் செய்யணும். அவங்கள இருக்கிற இடத்துல வச்சு அவங்க வாழ்வாதாரத்தை உயர்த்தணும். அது இல்லாமல் அவங்கள அங்கே கொண்டு போட்டு வாழ்வாதாரத்தை சீரழித்ததுனால அங்கே அந்த மக்களுக்கு பெரிய ஆபத்து இருக்குது. இப்போ அவங்க இங்கே ஏதாவது தொழிலோ வியாபாரமோ ஏதோ ஒன்று வேலையை பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆமாம், திடீர்னு அவங்கள கொண்டு அங்கே நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு அவுட்டரில் கொண்டு போடும் போது அவங்களுக்கு அங்கே போய் என்ன தொழில் பண்ண முடியும், என்ன வேலை செய்ய முடியும்? இப்போ நம்ம நாடார் சமுதாயமாவது நமக்கான கட்டமைப்பு வச்சுருக்கோம் அண்ணாச்சி. நமக்கான கட்டமைப்பை நம்ம சமுதாய தலைவர்கள் நமக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. நீங்கள் நாடார் சமுதாயத்தை நீங்கள் எங்கே கொத்தாக போட்டாலும் அங்கே ஒரு தொழில் நிறுவனத்தை நம்ம கொண்டு வந்துடுவோம். பள்ளி கல்லூரிகளை கட்டிடுவோம். நமக்கான திருமண மண்டபங்களை கட்டிடுவோம். சாமி வேணுமா, கும்பிட்றதுக்கு சாமி வேணுமா, பல கோயிலை கட்டிடுவோம். அந்த மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு அடிப்படை வசதி இல்லை, அவங்க பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்காங்க. நீங்கள் 50 வருஷமாக அந்த மக்களுக்கு நன்மை செய்ய போகிறேன்னு தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்தாங்க. ஆனால் செய்யலை. இப்போ என்னாச்சு, பொருளாதாரத்தை பின்தங்கி அங்கே ஒரு குற்ற சமூகமாக அவங்கள மாற்றி வச்சுருக்கீங்க. அப்போ இலங்கையில் நடந்த மாதிரி கொத்தா கொன்ன மாதிரி இந்த மக்களையும் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அந்த மக்களுக்கு நீங்கள் கொல்ல மாட்டீங்கன்னு என்ன நிச்சயம் இருக்குது? அதே போல தான் இங்கே இப்படி ஒரு சம்பவம் நடக்கும். இன்னொரு இலங்கையில் நடந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்குன்னா நம்ம தென் மாவட்டத்தில் நடக்கும். அதுக்கு என்ன காரணம் காட்டுவாங்கன்னா, சாதி ரீதியான காரணத்தை காட்டுவாங்க. அதிகப்படியான தென் மாவட்டத்தில் ஏன் அதிகப்படியான கொலை நடக்குது, ஏன் ஒரு பதட்டமாக இருக்குது, ஏன் குற்றங்கள் அங்கே கூடுது? காரணம்
என்னன்னு தேடும்போது சாதிய காரணம் காட்டுவாங்க. அப்போ அது என்ன சாதி இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது அப்படிங்கிறத தேடும்போது அதில் குறிப்பிட்டு ஒரு சமுதாயத்தை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க. அப்போ இது இந்த சூழ்நிலை நடக்கும், இது நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த அரசியல்கள், இங்கே நடக்கக்கூடிய அரசியல்கள் சரியில்லை அப்படி சொல்லி அரசியலை தூர போட்டு சமுதாய பணிக்காக வந்தேன். ஏன் இந்த சமுதாய பணிக்காக வந்தேன் அப்படின்னா, என் நாடார் சமுதாயம் எல்லா விஷயங்களிலும் இங்கே தெளிவாக இருந்தால் இந்த மண் தெளிவாக இருக்கும். நாடார் சமுதாயம் பாதுகாப்பாக இருந்தால் மற்ற சமூகங்கள் பாதுகாக்கப்படும் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து தான் இப்போ நம்ம சமுதாய பணிக்கு வந்தோம். இப்போ இங்கே நடக்கக்கூடிய சம்பவங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு சில கொலைகள் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொலைகள் குற்ற பின்னணியில எல்லாம் இந்த குறிப்பிட்ட சமுதாயம் தான் இருக்குது. இப்போ நடந்த சமுதாயம் தான் இருக்குது. அதுக்காவது ஏதோ ஒரு வகையில் ஒரு காரணங்கள் இருந்து, இது எந்த காரணமும் இல்லாமல் ஒரு காட்டு மிராண்டித்தனமாக 9 பேர் கொண்ட கும்பல் அந்த பெரும்பத்துங்கிற கிராமத்தில் இறங்கி கண்ணும் ஒன்று தெரியாமல் வெட்டியிருக்காங்க. அதுவும் குறிப்பாக அந்த இந்திரா காலனி, அந்த காலனியில் இருக்கிற மக்கள் அந்த ஏரியாவில் தாக்குதல் நடத்தியிருக்காங்க. ஆமாம், அது குறிப்பிட்ட அங்கே பெரும்பாலும் நம்ம நாடார் சமுதாயம் தான் இருக்குது. சரிங்களா, அந்த நாடார் சமுதாயம் இருக்குது. அதை டார்கெட் பண்ணி தான் வந்திருக்காங்க. கண்மூடித்தனமாக கொள்ள வேண்டிய அவசியம் என்ன இருக்குது? எந்த ஒரு காரணமும் இல்லாமல், அதாவது ஒன்று சாதி ரீதியாக காரணமாக இருக்கா, இல்லை மத ரீதியான காரணம் இருக்கா, இல்லை சில நேரம் ஊருக்கு கூட ஒரு சண்டைகள் இருக்கும். எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் காட்டு மிராண்டித்தனமாக அந்த 9 பேர் கொண்ட கும்பல் நடந்து கொண்டதுனால இப்போ என்ன ஆச்சுன்னா, அவங்க சமூகத்தில் உள்ள பெரும் தலைவர்களே எதிர்த்து பதிவு பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்திருக்கு. நிறைய பேர் எதிர்ப்பு பதிவு பண்ணியிருக்காங்க. இது காட்டு மிராண்டியான செயல், நம்ம சமுதாயத்தை பின்னுக்கு தள்ளும் அப்படிங்கிறது. அப்போ இதை உணரணும். இல்லைன்னா இலங்கையில் நடந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இலங்கையில் மட்டும்தான் நடந்தது, நம்ம பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. இங்கேயும் அந்த அச்சம் இருக்குது. அப்போ அந்த அச்சத்தை தீர்க்கணும்னா நாம் இந்த மாதிரி காட்டு மிராண்டியான செயல்களை நிறுத்தணும் அப்படிங்கிறது அந்த மக்கள் உணரணும். இல்லை, அது எப்படி நீங்கள் இலங்கையில் ஒரு இனம், தமிழ் இனம் கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாங்க. அது ஒரு இலங்கைக்கு அரசுக்கு எதிராக உருவாக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ணி கொண்டு அதை இங்கேருந்து இராணுவம் எல்லாம் போய் எல்லாம் சேர்ந்து மொத்தமாக அங்கே உள்ள இராணுவம் எல்லாம் சேர்ந்து மக்களை ஒட்டுமொத்தமாக அழித்தாங்க. அதையும் இதையும் ஒப்பிட வேண்டிய காரணம் இல்லை. ஒப்பிட வேண்டிய காரணம் இருக்குது. அந்த மக்கள் அந்த மண்ணுக்கான அந்த மண்ணில் பெரும்பான்மையாக வாழ்கிறாங்க, தனது உரிமைக்காக போராடுறாங்க. ஏன்னா உங்களுக்கு அவங்க ஜனநாயக ரீதியாகவும் போராடி பார்த்துட்டாங்க, ஆயுதமேந்தியும் போராடி பார்த்துட்டாங்க. நீங்கள் ஜனநாயக ரீதியாக அங்கே போராடும்போது அந்த மக்கள் மிகப்பெரிய அளவில் ஒடுக்கப்பட்டாங்க. பெண்களை தொட்டு அந்த பெண்களை ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, ரொம்ப இழிவான நிலைக்கு கொண்டு போனாங்க. இவனுங்களுக்கு அன்பா சொன்னால் நம்ம எடுபடாது அப்படின்னு தான் ஆயுதம் ஏந்தி போராட துணிகிறாங்க. அப்போ அந்த அரசுகள், அந்த இலங்கை அரசு ஒரு 9-10 நாடுகளோடு கூட்டு சேர்ந்து அந்த மக்களை ஒரு பயங்கரவாதிகள் போல கட்டமைச்சு தானே கொண்டாங்க. சரி, அந்த மக்கள் உரிமைக்காக போராடுறாங்க. ஆனால் அந்த ஒட்டுமொத்த மக்களையும் ஒரு பயங்கரவாத கும்பல்கள் போல சித்தரிச்சு தானே கொண்டாங்க. அதே போல தான் இங்கேயும் நடக்கும் அப்படிங்கிறத இங்கே இப்போ இருக்கிற நீங்கள் சொன்னீங்க செம்மஞ்சேரி ஈசிஆர் ரோட்டில் இங்கே இருக்கிற மக்களை கொத்தா கொண்டு அங்கே வச்சுருக்காங்கன்னு. அவங்க அங்கே இருக்கிறாங்களே தவிர அங்கே இவங்கள மாதிரி ஒன்றும் தன்னுடைய உரிமையை கேட்டோ அந்த அரசாங்கத்தை எதிர்த்து அவங்க இன்னும் போராடவே ஆரம்பிக்கலையே, போராடவே இல்லையே. அந்த மக்களுக்கு அதுவே தெரிய மாட்டேங்குது. நம்மளை இங்கே ஒன்று போட்டு நம்மளை இந்த அளவுக்கு ஒரு அடிமை நிலையில் போட்டிருக்கான், நம்ம வாழ்வாதாரத்தை சிதைச்சிட்டு இருக்கான்ற அடிப்படை அறிவு கூட இவங்களுக்கு இல்லை. சரி, அதை தான் நம்ம சொல்கிறோம். பகுத்தறிவு எல்லா அறிவும் சொல்லி கொடுக்குறாங்க. ஆட்சிக்கு அதிகாரத்துக்கு வந்ததே இந்த மக்களுக்கான அடிப்படையை நம்ம செஞ்சு கொடுப்போம், இவங்க சாதி ரீதியாக ஒடுக்கப்படுறாங்கன்னு சொல்லி தானே வந்தாங்க. ஆனால் நீங்கள் 50 ஆண்டுகளாக அந்த மக்களுடைய ஸ்மார்ட் சிட்டின்னு 3000 கோடி செலவு பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. ஆனால் அந்த மக்களுக்கு தானே நீங்கள் செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் அந்த மக்களை அப்புறப்படுத்திட்டு நீங்கள் எந்த மக்களுக்கு செய்கிறீங்க அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. சரி, அப்போ அந்த சமுதாயத்தை சேர்ந்த தலைவர் இருப்பாங்க இல்லையா, அந்த சமுதாய தலைவர்களும் இவங்க ஒரு சீட்டு இல்லைன்னா 2 சீட்டுக்கு ஆசைப்பட்டு அடிமையாக போயிடுறாங்கல்ல. அதனால் அதை பற்றி இவங்க என்ன அங்கே ஒரு சமூகம் நாங்கள் மலம் அள்ளி கொண்டு இருக்கிறோம், மலம் அள்ளின சமூகம்னு சொல்லி நமக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்துட்டாங்க, அதுலேயே நாங்கள் கூனி குறுகி நிற்கிறோம் அப்படிங்கிற வேதனைப்பட்டு அந்த மக்கள் அதிலிருந்து மீளணும்னு நினைக்கிறாங்க. ஆனால் மாறா என்ன நடக்குது, அதே மக்களையே மலம் கலந்த தண்ணியை குடிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு கொண்டு நிறுத்திட்டாங்க. இவ்வளோ தூரம் நடக்கும்போதே அந்த சமுதாயத்தை பாதிக்கப்பட்ட சமுதாய தலைவர்கள்
என்ன பண்ணுறாங்க, ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்காக இந்த திராவிட கட்சிகளோடு அடிமையாக இருந்து அவங்க சொல்கிறதா கேட்குறாங்களே தவிர அந்த மக்களுக்கான உரிய நீதி இது வரைக்கும் பெற்று தரலையே. அந்த எண்ணம் வரலையே, மக்கள் வரலையே. வரலனாலும் பரவாயில்ல, ஒரு அடிப்படை அறிவுகளாவது நீங்கள் அந்த மக்களுக்கு சொல்லி கொடுக்கணுமே, அதை சொல்ல முடியலையே. இப்போ நான் சொன்ன மாதிரி செம்மஞ்சேரி, மேடாவாக்கம் போன்ற பகுதிகளை கொத்தா அள்ளி போடுறீங்களே, இதுவே ஓரளவு முன்னேறிய சமூகத்தை யாரையாவது நீங்கள் அந்த மாதிரி தூக்கி போட முடியுதா? அப்படியே போட்டாலும் அந்த மக்கள் அதே மாதிரி இருப்பாங்களா அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. நான் தான் சொல்கிறேன், ஒரு நாடார் சமுதாயத்தை நீங்கள் 2 லட்சம் பேரை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தூக்கி போட்டிங்கன்னா இவங்க இங்கே இருக்கிறத விட பல மடங்கு உயர்ந்துருவாங்க. நம்மளை இந்த மாதிரி கொத்தா தூக்கி கொண்டு போட்டாண்டா நம்ம இன்னும் கொஞ்சம் வலிமையாகணும், நமக்கான கட்டமைப்பை உருவாகணும்னு சொல்லி உருவாக்கி நாடார் சமுதாயம் எங்கேயோ போயிடும். ஏன் இந்த சமூகம் போக முடியல? ஏன் அங்கே அதிகப்படியாக குற்றம் நடக்கக்கூடிய சமூகமாக மாறுது அப்படிங்கிறது? அப்போ அதுக்கு அந்த தலைவர்கள் அதுக்கு சொல்லி கொடுக்கல. அதனால தான் நான் சொல்கிறேன், நாடார் சமுதாயத்தை இந்த மண்ணில் உள்ள பூர்வகுடி அத்தனையுமே நாடார் சமுதாயத்தினுடைய வரலாறை படிக்கணும். படித்தா மட்டும்தான் இந்த மண்ணில் உள்ள எல்லா பூர்வகுடியும் வளரும். நாடார் சமுதாயம் உயர்ந்துக்கிட்டே இருக்கு, அதை வீழ்த்தணும், இல்லைன்னா அது வீழ்ந்து கொண்டு இருக்கிறது, அதை பார்த்து நம்ம மகிழ்ச்சி அடைவோம்னு நினச்சிங்கன்னா இந்த மண்ணில் எல்லா பூர்வகுடியும் அடிபடும். இன்றைக்கி நம்ம பெரும்பத்து என்கிற கிராமத்தில் ஒரு சம்பவம் நடக்குது. டார்கெட் பண்ணது நம்ம நாடார் சமுதாயத்தை தான். ஆனால் பாதிக்கப்படுறது என்ன சமூகம்? எல்லா சமூகமும் பாதிக்கப்படுது. நாடார் சமுதாயம் அதில் பெரும்பான்மையாக பாதிக்கப்பட்டாலும் இறந்திருக்கிறது யார்? ஒரு வடநாட்டை சார்ந்தவர் இறந்திருக்கிறாரு, ஒரு பட்டியலினத்தை சார்ந்தவர் இறந்திருக்கிறாரு. புரிய வச்சது நம்ம நாடார் சமுதாயத்தை. ஆனால் பாதிக்கப்பட்டது கோனார் சமூகம் உள்பட இருக்குது. அப்போ ஒரு சமுதாயம் இந்த மண்ணில் வீழணும்னு யார் நினைச்சாலோ, வீழ்த்தணும்னு நினைச்சாலோ அது அந்த சமூகம் மட்டும் விழாது, இந்த மண்ணின் சார்ந்த குடிகள் அத்தனையும் விழுங்கிறத இது நாங்கள் நேரி உணர்த்துது. எங்கள் நாடார் தலைவர்கள் அப்படிதான் எங்கள் தமிழ்நாடு நாடார் சங்க தலைவர் வரலாற்று தமிழன் ஜெய முத்துராமன் நாடார் எங்களுக்கு அதான் வலியுறுத்துறாரு. நம் நாடார் சமுதாயம் விழுந்தாலோ, இல்லைன்னா நம்ம இந்த மண்டியில் இருக்கக்கூடிய பறையர் சமுதாயமோ தேவேந்திர குல சமுதாயமோ வீழ்ந்துச்சுன்னா நம்மளும் வீழ்வோம் அப்படிங்கிறத உணர்ந்து தானே இப்போ நம்ம நாம் தமிழர் கட்சியான செந்தமிழன் சீமான் முன்னெடுத்திருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர்கள் பட்டியலிருந்து வெளியேறணும் அப்படிங்கிற போராட்டத்தில் தமிழ்நாடு நாடார் சங்கம் கலந்துருக்கு. அதே மாதிரி பறையர் இனத்துக்கான அந்த பூர்வகுடி அவங்க மண்ணை மீட்கணும்னு ஒரு போராட்டம் நடக்கும்போது அந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. உத்தரமிஸ் நாடார் அதான் கலந்துருக்காங்க. இந்த மண்ணில் எந்த குடி வீழ்ந்தாலும் நம்மளும் வீழ்வோம் அப்படிங்கிற அந்த உணர்வு எல்லா சமுதாயத்துக்கும் நிச்சயமாக வரணும். இதை நாடார் சமுதாயம் தெளிவாக உணர்த்துது, நாடார் சமுதாய தலைவர்கள் தெளிவாக உணர்த்துறாங்க. மற்ற சமுதாய தலைவர்களும் இதை உணர்த்தணும். இந்த மண்ணில் ஒரு சமுதாயம் நாடார் சமுதாயம் கொஞ்சம் வளர்ந்து போய்கிட்டு இருக்குன்னா அதை பார்த்து பொறாமப்படுறதோ, இல்லைன்னா அது ஒரு சமயத்தில் வீழ்து அப்படின்னா அந்த வீழ்ச்சியை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறதோ யாரும் கூடாது. வளருதுன்னா அந்த சமுதாயம் எப்படி வளருது அப்படிங்கிறத அவர்களுடைய வரலாறை பின்பற்றணும், அந்த தலைவர்கள்கிட்ட ஆலோசனை கேட்கணும், அப்படி வளரும். ஏன்னு சொன்னீங்கன்னா இப்போ நம்ம சௌத்ரி தேவருங்க என்பவர், அதே போல் முக்தார் என்பவர் அதிகமாக அவங்க ஒரு பதிவு போடுறாங்கன்னா 90% மேலே நாடார் சமுதாயத்தை குறி வச்சே போடுறாங்க. அவங்க முதல்ல என்ன இருந்தாங்க, பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில் நாங்கள் இப்படி எல்லாம் பாதிக்கப்பட்டோம் அப்படின்னாங்க. சரி, ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அப்படின்னு நாம் நினச்சா கூட அதோடு அவங்க நிற்கல. பெருந்தலைவர் காமராஜனே அட்டாக் பண்ணுறாங்க, நாடார் சமுதாய தொழில்களையும் அட்டாக் பண்ணுறாங்க, செந்தமிழன் சீமான் ஒரு நாடாருன்றதுக்காக அவரையும் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் தொடர்ந்து நாடார் சமுதாயத்தை நீங்கள் இப்படி ஒரு வெளிப்படையாக ஒரு பொது வெளியில் நீங்கள் இப்படி பேசும்போது மறைமுகமாக நீங்கள் என்ன பேசுவீங்க? உங்கள் சமுதாய இளைஞர்களுக்கு என்ன சொல்லி கொடுப்பீங்க? என்ன சொல்லி கொடுத்து அவங்கள வளர்ப்பீங்க அப்படிங்கிற அச்சம் நமக்கு இருக்குல்ல. கண்டிப்பாக இவங்க சமூக ஊடகங்களில் இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா திரைமறைவில் அந்த சௌத்ரி தேவருங்கிற என்பவர் தன்னுடைய சமுதாய இளைஞர்களுக்கு ஏன் இன்னும் வன்மத்தை ஊட்ட மாட்டார் அப்படிங்கிற சந்தேகம் எழுதில்லை. அப்போது அரசு இந்த மாதிரி ஒரு சமுதாயத்தை குறிப்பிட்டு ஏன் இவங்க பேசுகிறாங்க, சமுதாயம் நடவடிக்கை எடுக்கணும், பலகட்ட போராட்டங்கள் நடந்திருக்கு, அவங்க மீது நடவடிக்கை எடுக்கலைனாலும் அவங்க அந்த மாதிரி பதிவு போடுறதை நிறுத்தணும், தடுத்து நிறுத்தணும். மீறி போட்டுக்கிட்டு இருந்தால் அவங்க சமூக வலைதளங்களை முடக்க வேண்டியதானே. நம்ம ஏதாவது ஒரு சின்ன பதிவு போட்டால் கூட மற்ற சமுதாயங்கள்லாம் நீங்கள் அடக்கி ஒடுக்குறீங்க, ஏன் இதை பண்ண மாட்டேங்கிறீங்க? தொடர்ந்து செய்கிறாங்கல்ல.
அவங்க சமுதாய மக்களே இந்த மாதிரி ஏன்பா பேசிட்டே எழுகிறீங்கன்னு அவங்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்போது அரசு நடவடிக்கை எடுக்க ஏன் தயங்குது அப்படிங்கிற கேள்வி வருது நமக்கு. நாங்குநேரி சம்பவம் வந்து இதைத்தான் உணர்த்துது, இதுதான் உணர்த்துது மெயினாக இதை தான். ஆமாம், அது நோக்கமே இதனால தான் தொடங்குது. ஆனால் அது தெரியாமல் மற்ற ஜாதியர் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வீணாக தன்னுடைய வாழ்க்கையும் தன்னுடைய பொருளாதாரத்தை இழந்துட்டு தானே இருக்கிறாங்க, இழந்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம நாடார் சமுதாயத்தில் நம்ம வந்து தெளிவாக சொல்கிறோம், நாடாருங்கிற உணர்வுகோள், நாடாருங்கிற எழுச்சிகோள்னு சொல்கிறோம். ஏன் அதை நம்ம சொல்கிறோன்னா, அந்த நாடாருங்கிற உணர்வு முழுமையாக ஒரு மகன் உணர்ந்துட்டான் அப்படின்னா அவன் ஐயா வைகண்டர் சுவாமியை போல, ஏரல் அருணாச்சல சுவாமியை போல, ஐயா நம்மாழ்வாரை போல, ஏனாதி நாயனார் போல அவன் ஒரு இறைவனாக மாறணும், இறைவனாக உணரணும், இறை உணர்வை அவன் தாண்டி போகணும். அப்படிங்கிறதுனால தான் நம்ம அந்த சமுதாய உணர்வை ஏற்படுத்துகிறோம், பிள்ளைங்களுக்கு அதான் சொல்லி கொடுக்குறோம். ஏன் நம்ம சாட்டை துரைமுருகன் அவரும் தேவர் கம்யூனிட்டி தான், அவரே இந்த சம்பவத்தை கடுமையாக சாடியிருக்கிறார். கடுமையாக சாடினது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அந்த சம்பவம் செஞ்ச இளைஞர்கள் வந்து நவீன் வாழ்க நவீன் வாழ்கன்னு சொல்லி ஏற்கனவே ஒரு குற்ற பின்னணியில் இருக்கக்கூடிய ஒரு ரவுடி லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு பேரை சொல்லி வாழ்க வாழ்க கோஷம் போட்டிருக்காப்பு. அப்போ நீங்கள் வந்து ஒரு ரவுடியோ ஒரு கொலைகாரனையோ முன்னுதாரணமாக எடுத்துக்கிட்டால் இந்த மாதிரி சம்பவத்தில் தான் நீங்கள் ஏற்படுத்துவீங்க. நீங்கள் அது மாதிரி செய்யாமல் நம் இனத்திலே எத்தனையோ தலைவர்கள் இருக்காங்க, எத்தனையோ மகான்கள் இருக்காங்க, தியாகிகள் இருக்காங்க, அவங்கள முன்னுதாரணமாக எடுத்து அவங்கள மாதிரி வரணும், அவங்கள மாதிரி இந்த மண்ணுக்காக செயல்படணும், இந்த மண்ணுக்காக வாழணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி செயல்பட்டால் மட்டும்தான் இந்த மண்ணு தெளிவாக இருக்குன்னு அவர் சொல்கிறார். அவர் சொல்கிற சாட்டை துருமர்கள்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே நம்ம சமுதாயத்தில் நம்ம தலைவர்கள் அதை தான் நமக்கு உணர்த்துறாங்க. நம்ம தலைவர்கள் ஒரு கொள்கை தலைவராக எடுத்திருக்கக்கூடிய தலைவர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். இந்த மண்ணுக்கு மக்களுக்குமாக வாழ்ந்து ஒரு தியாகம் பண்ண தலைவர்கள் தான் நம்ம முன்னுதாரணமாக எடுத்து சொல்கிறோம். அப்போ அதை நோக்கி தான் நம்ம இளைஞர்கள் கொண்டு போகணும்.